Welcome to my channel Dhiran Tech. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெபார்ட்ரியில் லெக்சர் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6A செலெக்ஷன் ஷார்ட். ஸோ இந்த செலெக்ஷன் ஷார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னும் ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பைத்தான் கோடிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். செலெக்ஷன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா 6A கொஷின் இருக்குது செலெக்ஷன் ஷார்ட். ஸோ 6B பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஷார்ட். ஸோ அடுத்த வீடியோ நான் இன்சர்ஷன் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த செலெக்ஷன் ஷார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஷார்ட் நான் ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்திருக்கேன். அதோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3, 5, 4, 2, 1. ஸோ இந்த மாதிரி அன்ஷார்ட்டடாக இருக்குது. இதை நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூன்னு செக் பண்ணோம். ஸோ அந்த மினிமம் வேல்யூவை ஃபஸ்ட்டு இடத்துக்கு மூவ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த செலெக்ஷன் ஷார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இதில் எது மினிமம் வேல்யூன்னு. ஸோ 1 தான் நமக்கு மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ 1 தான் மினிமம் வேல்யூவா. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு எலிமெண்ட் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை விட்டுட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட்டில் எது ஸ்மால் எலிமெண்ட்னு பார்ப்போம். ஸோ அதையே ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இந்த 4 எலிமெண்ட்டில் 2ங்கிறது மட்டும்தான் நமக்கு ஸ்மால் வேல்யூ. ஸோ இப்போ இதையே ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இதை இந்த இடத்துக்கு ஸ்வாப் பண்ணணும். ஸோ இப்போ 2 எலிமெண்ட் ஸ்வாப் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 3 எலிமெண்ட்டில் எது சின்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா 3. ஸோ இந்த 3ஐ இந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 சின்ன வேல்யூவா. இந்த 3 இப்படி இந்த இடத்துல மூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இது 2ல் எது சின்ன வேல்யூன்னு பார்த்து அதையும் மூவ் பண்ணிடணும். ஸோ 4 நமக்கு சின்ன வேல்யூ, அதனால இதையே ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நமக்கு ஒரு ஷார்ட்டடான ஒரு லிஸ்ட்டு கிடச்சிருச்சு. இதுதான் செலெக்ஷன் ஷார்ட். ஸோ ஸ்மால் வேல்யூவை செலக்ட் பண்ணி அதையே ஸ்வாப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அது ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ செலெக்ஷன் ஷார்ட்டோட பைத்தான் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஒரு செலெக்ஷன் ஷார்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லிஸ்ட்டு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லிஸ்ட்டு நான் இப்போ சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன் ஷார்ட். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு நாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் I in ரேஞ்ச். அடுத்தது அதில் இந்த லென்த் ஆஃப் நம்ம க்ரியேட் பண்ணிக்க லிஸ்ட்டு. ஸோ லென்த் ஆஃப் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஏன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ இதில் என்ன மினிமம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எது ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூன்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் ஐயோட வேல்யூ இந்த ஐயோட வேல்யூ 0 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு ஐன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப் எதுக்கு, ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபார் லூப் நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ஃபார் லூப் நமக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல I+1 கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம I யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I+1. ஸோ அடுத்தது லென்த் ஆஃப் ஏ தான். ஸோ இங்கேயும் லென்த் ஆஃப் ஏ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் ஏ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் a of minimum greater than a of j. ஸோ இப்படி நாம் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது கரெக்டாக இருந்தால், இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் ஈக்குவல் டு ஜே. ஸோ மினிமமோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ட்ராவர்சிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஃபார் லூப் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுறோம். கடைசியாக இந்த ஃபார் லூப்பெல்லாம் முடிஞ்சோடனே இப்போ நாம் ஸ்வாப் பண்ண போகிறோம்.
ஸோ a of I கமா a of minimum. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ a of I இருக்கிற இடத்துல a of minimum, a of minimum இருக்கிற இடத்துல a of I ன்னு மாற்ற போகிறோம். ஸோ a of minimum அப்புறம் a of I. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ a of ஐயோட வேல்யூ வந்து a of minimumங்கிற வேல்யூவை சேஞ்ச் ஆகிடும். அடுத்து a of minimumங்கிற வேல்யூ வந்து a of ஐன்னு நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய லிஸ்ட்டு வந்து ஷார்ட்டட் ஆர்டரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ எப்படி ஷார்ட் ஆகிருக்குன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ஸோ எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஷார்ட்டட் அரே அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது இப்போ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனா அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் I in range length of A. ஸோ சேம் length of A தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ print A of I. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிவன் லிஸ்ட்டை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் பண்ணும்போது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார் லூப் ட்ராவர்சிங்க்கு, அடுத்து இந்த ஃபார் லூப் கம்பேரிசனுக்கு, ஸோ அடுத்து இந்த ஃபார் லூப் நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதையே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு 3 ஃபார் லூப்போடய வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது எரர் இருந்தால் நமக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஷார்ட்டட் அரே 21, 23, 34, 51, 100. ஸோ ஷார்ட்டட் லிஸ்ட்டில் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லேப் ப்ரோக்ராமையும் எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியும், எவ்வளோ சிம்பிளான ப்ரோக்ராம் போட முடியும்னு சொல்கிறேன். ஸோ இதையே நீங்கள் வந்து லேபுக்கு எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ மாதிரியே லேப் ப்ரோக்ராம்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.